பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய நம்முடைய மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 5ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் 5ஆம் ஆவியின் கனியாகிய தயவை குறித்து தியானித்து யாவரிடத்திலும் தயவு உடையவர்களாய் காணப்படுவோம். ஆவியின் கனியில் தயவு என்பது மைய பகுதியாக 5ஆவதாக இருக்கும் அம்சமாக காணப்படுகின்றது. தயவு என்பதற்கு பெரும்பாலான ஆங்கில வேதாகமங்களில் கைண்ட்னஸ், இரக்கம் என்ற வார்த்தையும், ஜென்டில்னஸ், மென்மை என்ற வார்த்தையும் பயன்படுத்தப்படுகின்றன. இதற்கு இணையான கிரேக்க வார்த்தைக்கு இருதயத்தில் உருவாகி செயலில் வெளிப்படும் இரக்கம் என்று பொருள்படுகின்றது. ஆனால் வேதம் தயவு என்பதை குறித்து என்ன சொல்கின்றது தெரியுமா? நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை என்று பார்க்கின்றோம். அடுத்தவருக்கு நன்மை செய்யும் பொருட்டு முழு மனதுடன் செய்யப்படும் செயலை தயை என்று சொல்லலாம். தயவு என்பது தன்னலமற்றது, மனதுருக்கம் நிறைந்தது. வேதத்தில் பார்த்தோமானால் நல்ல சமாரியன் அடிப்பட்ட மனிதனை ஒரு விடுதிக்கு அழைத்து சென்று அவனுடைய பராமரிப்புக்கான செலவை செலுத்தினான். இது ஒரு நல்ல செயல். யாரென்றே தெரியாத ஒரு அந்நிய மனிதனுக்காக காட்டின கருணை செயல் என்று பார்க்கின்றோம். நல்ல சமாரியன் நம் எதிரிகளை நேசிப்பதற்கும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் நல்லது செய்வதற்கும் நல்ல ஒரு உதாரணம். ரூத் தனது இனத்தாரிடத்திற்கு திரும்பி செல்லாமல் தன் மாமியார் நிமித்தம் இனி தனக்கு எந்த ஒரு நன்மையும் உண்டாகாது என்று தெரிந்தும் தன் மாமியாரை தனியாக விடாமல் அவரிடம் அபரிமிதமான இரக்கத்தை காண்பித்தாள். மேலும் யோனத்தானுடன் இருந்த நட்பின் காரணமாக தாவீது யோனத்தானின் மகனுக்கு இரக்கம் காட்டினார் என்று பார்க்கின்றோம். என அன்பானவர்களே, எல்லாவற்றிலும் நமக்கு நல்ல முன்மாதிரியாகிய விளங்கிய இயேசு கிறிஸ்து இரக்க குணத்திலும் நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாவரிடத்திலும் தயவோடு நடந்து கொண்டார். ஆம், தயவு என்பது நம் திரியேக தேவனின் இயல்புகளில் ஒன்று. அவர் தாம் செய்த எல்லாவற்றிலும் முற்றிலும் தன்னலமற்றவர். இரக்கம் என்பது அவரது வாழ்க்கை முறையாகவே இருந்தது. எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி அவர்களுக்கு தகுதி இல்லாவிட்டாலும் கூட அவர் எல்லாரிடமும் இரக்கமுள்ளவராகவே இருந்தார். எனவேதான் அவை நம்மிலும் வெளிப்பட அவர் நம்மை எதிர்பார்க்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மலை பிரசங்கத்தில் கூட இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொன்னார். நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தியடிகள் ஒரு முறை இப்படியாய் சொன்னார், நான் இதுவரை எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருக்கின்றேன், ஆனால் என் மனதை தொட்ட ஒரு பிரசங்கம் இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கம் தான் என்று சொன்னார். நம் அன்றாட வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எளிய முறையில் சில வரிகளில் சொல்லியிருக்கின்றார் என்று மலை பிரசங்கத்தை குறித்து மகாத்மா காந்தியடிகள் பேசியிருக்கின்றார். எனக்கன்பானவர்களே, நாம் ஒருவருக்கு இரக்கம் செய்யும் போது நாமும் இரக்கம் பெறுவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஒரு முறை ஒரு கதை ஒன்றை நான் படித்தேன். முயல் ஒன்றை ஓநாய் ஒன்று துரத்தி கொண்டு வந்ததாம். உயிர் பிழைக்க அந்த முயல் பிடிக்கொடுக்காமல் ஓடியதாம். சளைக்காமல் ஓடிய முயலை பார்த்து அங்கே நின்றிருந்தவர்கள் எல்லாம் ஓடு ஓடு, நன்றாய் ஓடு என்று முயலை உற்சாகப்படுத்தினார்களாம். அதை பார்த்த முயலுக்கோ அவர்கள் மேல் கோபம்தான் வந்தது. எனவே ஒரு நிமிடம் நின்று, பெரியவர்களே, என்னை உற்சாகப்படுத்தியது போதும், முடிந்தால் அந்த ஓநாயை தடுத்து நிறுத்துங்கள் என்றதாம். எனக்கு அன்பானவர்களே, சில வேளைகளில் நாமும் கூட பிறர் படும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் கண்டு மனம் இறங்கி அவர்களுக்கு ஆறுதல் கூற முன்வருகின்றோம். அவர்களை ஜெபத்தில் தாங்கவும் சோர்ந்து போகாதபடி விசுவாசத்தில் உற்சாகப்படுத்தவும் செய்கின்றோம். இவைகள் எல்லாம் நல்லதுதான். இதையெல்லாம் தாண்டி அவர்களுக்கு நம்மால் செய்ய முடிந்த உதவி ஏதாவது இருக்கின்றதா என்று நாம் என்றைக்காவது எண்ணி பார்த்திருக்கின்றோமா? தயை செய்வது ஒன்றும் தாழ்வான ஒரு காரியம் அல்ல. பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம் என்று நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கின்றது.
அதனால் நாம் பெற்றுக்கொள்ளும் பலன்களோ மிகவும் அதிகம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோமானால், தயையுள்ள மனுஷன் தன் ஆத்துமாவுக்கு நன்மை செய்து கொள்கின்றானாம். மேலும் நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, தயையும் சத்தியமும் ராஜாவை காக்கும், தயையினாலே தன் சிங்காசனத்தை நிற்க பண்ணுவான் என்று சொல்கின்றது. மேலும் நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையையும் கண்டடைவானாம். என கண்பானவர்களே, தேவனுடைய தயவுள்ள கரம் நம்மீது இருக்கும்போது மனிதர்களின் கண்களில் நமக்கு தயவு கிடைத்து நமது காரியங்கள் வெற்றியாய் முடியும் என்று சொல்லி நாம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கலாம். ஆம், நாம் பலனை எதிர்பார்த்து மட்டுமே தயை செய்தால் அது அன்பின் வெளிப்பாடு அல்ல, அது சுயநலத்தின் வெளிப்பாடாக இருக்கும். மாத்திரமல்ல, தயை செய்வதில் பாரபட்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும். நம்மை சிநேகிக்கிறவர்களையே நாம் சிநேகித்தால், அதனால் நன்மை செய்கிறவர்களுக்கே நாம் நன்மை செய்தால், அதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் உண்டு? என கண்பானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எல்லார் மேலும் அவர் தயவுள்ளவராக இருந்தார். அதனால்தான் சங்கீதக்காரன் 145ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் இப்படியே சொல்கிறார், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் என்று. ஆனாலும் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் தயவுள்ளவனுக்கு இன்னும் தயவுள்ளவராக இருக்கின்றாராம். ஆதலால் நாம் பலனை எதிர்பார்த்து மட்டுமே நாம் தயவு காட்டக்கூடாது. தயை செய்பவனுக்கு அதிகம் தயவு செய்யப்படும் என்று வேதம் சொல்கிறது. ஆம், நாம் மற்றவர்களுக்கு தயவு செய்யும் போது நமக்கு தேவ தயவு இன்னும் அதிகமாய் கிடைக்கும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளலாம். உபதேசங்களை குறித்த வாக்குவாதங்களினால் அல்ல, உண்மை கிறிஸ்தவர்களின் தயவு நிறைந்த நடவடிக்கைகளினாலேயே அநேகர் சபைகளுக்குள் இழுக்கப்பட்டுள்ளனர் என்கிறார் வில்லியம் பார்க்லே என்னும் வேத அறிஞர். இன்று நமது கனித்தரும் கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கின்றது? தேவ தயையை பெற்றுக்கொண்ட நாம் பிரதிபலனாக மற்றவர்களிடம் தயையை காண்பிக்கின்றோமா? மற்றவர்களின் மீது தேவ தயவு உண்டாகும்படியாக என்றைக்காவது ஜெபித்திருக்கின்றோமா? மற்றவர்களை நாம் தாராளமாக ஆசீர்வதிக்கின்றோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். என கண்பானவர்களே, இன்றைக்கு தயவை குறித்து, இரக்கத்தை குறித்து நாம் பல காரியங்களை தியானித்தோம். நாம் பார்க்கும் சக மனிதரிடத்தில் தயவுடன் நடந்து கொள்வோம், இரக்கத்துடன் நடந்து கொள்வோம். கட்டாயம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவை தாராளமாய் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. என கண்பானவர்களே, இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த காரியங்களை மற்றவர்களுக்கு ஷேர் செய்வோம், ஃபார்வர்ட் செய்வோம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பார். காட் bless you. எனக்கு அன்பானவர்களே, இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம் அன்பானவர்களே, தயவுள்ளவனுக்கு தேவன் தயவுள்ளவராயிருப்பார். இரக்கம் உள்ளவனுக்கு தேவன் இரக்கத்தை காண்பிக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த உலகம் தீமையான ஒரு உலகம்தான், பொல்லாங்கு நிறைந்த ஒரு உலகம்தான். நாம் காட்டுகிற அன்பையும் தியாகத்தை நினைக்காத ஒரு உலகம்தான். என்னதான் நம் அன்பு காட்டினாலும் பின்பாக குறை சொல்லுகிற மக்கள் தான் ஒன்று, பின்பாக குறை சொல்லுகிற அன்பானவர்கள் தான் ஒன்று. ஆனாலும் அவைகள் மத்தியிலும் கிறிஸ்துவின் அன்பை, தயவை, இரக்கத்தை காண்பிக்கிற மக்களாக நாம் இருப்போம். அதை பார்க்கிற தேவன் மென்மேலும் கிருபைகளை தந்து நம்மை உயர்த்துவது நிச்சயம். நீங்கள் தாழ்மைப்படுகிறதால, இரக்கமற்றவர்களுக்கு இரக்கத்தை காட்டுகிறதால நாம் குறைந்து போவதில்லை. ஏனால் நாம் பரமபிதா ஒவ்வொன்றையும் அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய கிரிகளை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உண்மையற்ற மக்களுக்கு, தகுதியற்ற மக்களுக்கு, நீதியற்ற மக்களுக்கு நீதி செய்யும்படி, தயவு காட்டும்படி நீங்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் கண்ணோக்கி பார்த்திருக்கிறார் என்று மாத்திரம் மறந்து போக வேண்டாம். அவர் கொடுக்கிற பிரதிபலன்
உலகம் எதிர்பார்க்காத பிரதிபலனாக இருக்கும். யோசேப்புடைய சகோதரர்கள் யோசேப்புக்கு தீங்கு செய்தார்கள். ஆனால் யோசேப்பு அவர்கள் செய்த தீங்குக்கு அவர் தீங்கு செய்யவில்லை. தயவை காட்டினார், இரக்கத்தை காட்டினார், அன்பை காட்டினார். அதில்தான் யோசேப்பை முத்திரை மோதிரமாக அந்த தேசத்தின் அதிபதியாக அவர் உயர்த்தினார். அன்பானவர்களே, ஆதலால் தயவை காட்டுவோம், அன்பை காட்டுவோம், இரக்கமுள்ளவர்களாக பலருக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்வோம். அதோட பிரதிபலன் நாம் எதிர்பார்க்காததாக இருக்க போகிறது. நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கரத்தில் நான் வைக்கிறேன் அப்பா. மனதில் எவ்வளவோ துயரங்கள், நான் எவ்வளவுதான் தயவு காட்டினாலும், நான் எவ்வளவுதான் அன்பு காட்டினாலும் அந்த அன்பை நினைக்க சிந்திக்க ஒருவருக்கும் மனமில்லை. அடி மேல் அடி, வேதனை மேல் வேதனை. என் கடினமான உழைப்புக்கு ஏற்ற பிரதிபலன் கரவில்லை. என்னோட உண்மையான அன்புக்கு ஏற்ற பலனை நான் பார்க்காமல் இன்று ஒவ்வொரு நாளும் யாவருக்கும் முன்பாக தலை குனிந்து தான் இருக்கிறேன். என் விஷயத்துல மாத்திரம் ஆண்டவர் ஏன் மௌனமா இருக்கிறார்? எவ்வளவு நாள் இந்த அவமானம், எவ்வளவு நாள் இந்த காத்திருப்பது, எவ்வளவு நாள் நான் இந்த கண்ணீர் ஊடாக செல்ல வேண்டும்? என்னை புரிந்து கொள்ளாத மக்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளாத நண்பர்கள் மத்தியில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். புரிந்து கொள்ளாத பெற்றோர்கள் மத்தியில நான் எவ்வளவு நாள் நான் கஷ்டப்படுவேன். எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் ஆராய்ந்த அறிகிற தேவனாகிய கர்த்தர், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் அவருக்கு தெரியும். நீங்கள் படுகிற பாடுகளை அவருக்கு தெரியும். நீங்கள் கடந்து செல்கிற வேதனைகள் அவருக்கு தெரியும். உங்கள் கிரிகளுக்கு தக்க பலன் வரும். ஏற்ற நேரத்திலே யாவருடைய கண்கள் பிரமிக்கத்தக்கதாக அதிசயங்களை காண பண்ணுவார். உங்கள் முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் சிரமப்பட்டு மனம் தளர்ந்து போவதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரைக்கும் உங்களை நடத்தினார் அல்லவா? இனிமேல் ஏந்துவார், தாங்குவார், உங்களை தப்புவிப்பார். யோசேப்பு சொன்னார், நீங்க எனக்கு தீங்கு செஞ்சீங்க, ஆனா கர்த்தர் அதை நன்மையா மாற்றினார். ஆம், நீங்கள் விதைத்த விதைகளின் பலனை பார்த்த கர்த்தர் உங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாக தேவன் மாற்றுவது நிச்சயம். மகிமையான, நன்மையான, மேன்மையான வாழ்க்கை உங்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆதலால் சந்தோஷமா இருங்க, தைரியமா இருங்க, நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. சகலம் நன்மைக்கு ஏதுவாக உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது. God bless you. Amen. Amen.